மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் தனது காரை அதிகாரிகள் அழுத்தத்தால் பறித்ததாக குற்றம் சாட்டிய நிலையில் பனிக்காலத்தில் அவர் மீது எடுக்கப்பட்ட பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை காவல்துறையினர் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விரிவான விவரங்கள் என்ன, தகவல்களை பகிர்ந்துக்கங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினுடைய டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்த சுந்தரேசன் இவர் நேற்று இவருடைய கார் பறிக்கப்பட்டதாக, அதுவும் அதிகாரிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக பறிக்கப்பட்டதாக கூறி இவர் இவர் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு நடந்தே சென்ற அந்த வீடியோ வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறை மத்தியிலும் இது அதிகாரிகள் மத்தியிலும் இது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருந்தது. தொடர்ந்து இவர் இது செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர் வைத்திருந்தார். இவர் மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவில் ஒரு டிஎஸ்பியாக பணிபுரிந்து இவர் ஒரு காவல் சித்திரவதை தொடர்பான ஒரு அறிக்கையை கொடுத்ததாகவும், அதுல அவர் அதிகாரிகள் மீதும் அந்த அறிக்கை குற்றம் சாட்டி இருந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாக தான் பழி வாங்கப்பட்டதாகவும், தான் நேர்மையாக இருப்பதனால் அதிகாரிகள் தன்னை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும், அதனால் மன உளைச்சல் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பெயரையும் குறிப்பிட்டு இவர் தனது பேட்டியில ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில டிஎஸ்பி சுந்தரேசன் இதற்கு முன்பு காவல்துறையில பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்தார். அப்பொழுதெல்லாம் இவர் மீது 3A 3B போன்ற குற்றச்சாட்டுகள், அதாவது இது காவல்துறை நடத்தை விதிகளின் அடிப்படையில இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு காவல்துறை தரப்பிலிருந்தே அதற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவலர் சார்நிலை பணியாளர் நடத்தை விதிகள் 1955 படி 3A மற்றும் 3B இந்த சார்ஜில் இவர் மீது பல்வேறு காலகட்டங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர் சென்னையில நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் 2005-6 இந்த காலகட்டத்தில் பணிபுரிந்து வந்தபோது வழக்கினுடைய ஆவணங்களை முறையாக பராமரிக்காமல் இருந்ததாக அப்பொழுது அவர் மீது 3A சார்ஜ் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது ஒரு நபர் மீது 2 குற்ற வழக்குகள் இருப்பதை மறைத்து அவருக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு பரிந்துரை செய்ததாக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில், சென்னை துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் இவர் பணிபுரிந்த பொழுது கையூட்டு வாங்கியது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து ஒரு திருட்டு விசிடி விற்ற ஒரு நபரை வழக்கில் இருந்து காப்பாற்றியதாகவும், அதற்காக அவர் கையூட்டு வாங்கியதாகவும், தேநீர் கடை நடத்தி வரக்கூடிய 2 நபர்கள், அதே போன்று மதுபான பார் நடத்தி வரக்கூடிய நபர்கள், இவர்களிடம் மாதமாக இவர் மாத தவணையில இந்த லஞ்சம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டிலும் அப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு பெண் கொடுத்த புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடம் அவரோட புகாரை வாங்காமல் அதுக்கு வழக்கு பதிவு எதுவும் செய்யாமலேயே அந்த வழக்கை இவர் முடித்துக் கொடுத்ததாகவும், பிறகு தொடர்ந்து அந்த பெண்ணிடம் இவர் பழகி வந்ததாகவும், காவல் நிலையத்தில் வைத்து அந்த பெண்ணை அடித்ததாகவும், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் 11க்கும் மேற்பட்ட 3A 3B என்ற இந்த சார்ஜ் டிபார்ட்மெண்ட் துறை ரீதியான நடவடிக்கையாக எடுக்கப்படுவது. இந்த சார்ஜ் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருப்பதாக, பதியப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கை காவல்துறை தரப்பில் இருந்தே தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. நன்றி சரவணகுமார், விரிவான தகவல்களுக்கு.